தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நீண்ட நாள் களப்பணி ஆற்றியவர்களாவர். இதன் காரணமாக கழக முன்னணியினரும் தொண்டர்களும் தொகுதி மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு டி.ஜி. மணி வேலூர் கிழக்கு மாவட்ட நெமிலி ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். இவர் 2001ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை மேலப்புலம் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை வேலூர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டியில் களமிறங்கும் திரு டி.கே. ராஜேந்திரன் தர்மபுரி மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினராகவும் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆவின் பெருந்தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் தர்மபுரி நகர கழக இணை செயலாளர், கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், இளைஞரணி செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளிலும் இவர் பணியாற்றியுள்ளார். நிலக்கோட்டை தனித்தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஆர். தங்கதுரை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். முன்னாள் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றிய இவர் நிலக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். திருவாரூர் தொகுதியில் களமிறங்கும் திரு எஸ். காமராஜ் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2011ஆம் ஆண்டில் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் ஒன்றிய குழு பெருந்தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் திரு எம். ரங்கசாமி கழக பொருளாளராகவும் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். தஞ்சை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை ஒன்றிய குழு உறுப்பினராகவும் 2011ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 2015ஆம் ஆண்டில் இருந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய விழா குழு தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் களமிறங்கும் திரு ஆர். ஜெயக்குமார் ஆண்டிப்பட்டி ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை குன்னூர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை எம். சுப்பலாபுரம் கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்க துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். பெரியகுளம் தனித்தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் கே. கதிர்காமு கழக மருத்துவரணி தலைவராக பணியாற்றி வருகிறார். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் டீனாகவும் அறுவை சிகிச்சைத்துறை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 15 ஆண்டுகள் தொடர்ந்து மருத்துவரணி துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். விளாத்திக்குளம் தொகுதியில் களமிறங்கும் டாக்டர் கே. ஜோதிமணி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளராக பணியாற்றி வருகிறார். IIT சென்னையில் தனது ஆய்வு பட்டம் பெற்ற இவர் துணை பேராசிரியராக பணியை தொடங்கி ONGCயில் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்துள்ளார். விளாத்திக்குளம் பகுதியில் நபார்ட் எனப்படும் கிராம வளர்ச்சி வங்கி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மேதகு ஆளுநர் ரோசையாவிடம் விருது பெற்றுள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திரு என். முருகசாமி புதுச்சேரி மாநில கழக வர்த்தகர் அணி செயலாளராக பணியாற்றி வருகிறார். நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் சிறந்த களப்பணியாற்றியவர்களை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி.டி. தினகரன் தேர்வு செய்து வேட்பாளராக அறிவித்திருப்பது கழக தொண்டர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களும் இதை வரவேற்றுள்ளனர்.